சென்னை பேசன் பிரிட்ஜில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து முன்னால் சென்ற 3 இருசக்கர வாகனத்தில் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்தார். இதுபற்றிய விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். விபத்திற்கான காரணம் என்ன? தற்போது சேத விவரங்கள் என்ன? பேசன் பிரிட்ஜில் இன்று காலை திடீரென கட்டுப்பாட்டை இழந்த மாநகர பேருந்தானது முன்னால் சென்ற 3 இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அதில் பயணித்த 6க்கும் மேற்பட்டோர் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த மாநகர பேருந்தில் வாகன ஓட்டி ஒருவர் அவருடைய காலானது சக்கரத்தில் சிக்கி அவருக்கு காயமானது ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார். குறிப்பாக பிராட்வே முதல் மாத்தூர் பார்க் வரை செல்லக்கூடிய 38A பேருந்தானது பேசன் பிரிட்ஜ் வழியாக மின்ட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பேசன் பிரிட்ஜ் பாலம் வழியாக சென்று கொண்டிருந்த போது பிரேக் பிடிக்காததால் திடீரென முன்னால் சென்ற வாகன ஓட்டிகள் 3 இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அவர்கள் கீழே விழுந்தனர். இச்சம்பவத்தினால் உடனடியாக அங்கிருந்த வாகன ஓட்டிகள் அந்த சக்கரத்தில் சிக்கிய ஒருவரை மீட்டு ஒப்படைத்துள்ளனர். இதில் இதனால் அப்பகுதியில சிறிது நேரம் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதாவது 7க்கும் மேற்பட்டோர் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டதால் உடனடியாக சக வாகன ஓட்டிகள் அனைவரும் அங்கிருந்து நிறுத்தப்பட்டு அவர்களை மீட்கும் நடவடிக்கையில ஈடுபட்டனர். குறிப்பாக அதில் ஒருவர் சிக்கி அவரது காலானது சக்கரத்தில் சிக்கியதால் அவர்களை மீட்கும் பணியில ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த மாநகர பேருந்தை இயக்கிய ஓட்டுநரிடம் பொதுமக்கள் பிடித்து விசாரணை நடத்தும் போது திடீரென பிரேக் பிடிக்காததால் இந்த விபத்தானது நிகழ்ந்திருப்பதாக அவர் தகவல் தெரிவித்துள்ளார். இது குறித்து உடனடியாக அங்கிருக்கக்கூடிய பேசன் பிரிட்ஜ் போக்குவரத்து போலீசாரான சம்பவ இடத்திற்கு இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாகன ஓட்டுநர் மாநகர பேருந்து ஓட்டுநர் மற்றும் கண்டக்டரை பிடித்து இந்த விபத்து நிகழ்ந்தது குறித்தும் காயமடைந்த அனைவரையும் அருகில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளனர். இது தொடர்பாக தற்போது தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகிறது. இந்த வீடியோ காட்சிகளானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த சக்கரத்தில் சிக்கிய நபர்களை மீட்கக்கூடிய காட்சிகள் தற்போது நமது தந்தி டிவிக்கு கிடைத்துள்ளது. இது தொடர்பான காட்சிகளை வைத்து தற்போது போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இது குறித்து இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.